அன்பான வணக்கம். கூடா நட்பு கேடாய் முடியும் என்று பழமொழி உண்டு. தந்தை, தாய், உடன் பிறந்தவர்கள் என்ற உறவுகளை கடந்து நம்மை வாழ்வின் அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வதில் நண்பர்களின் பங்கு மிகவும் உயர்ந்தது. நட்பை நாம் எவ்வளவு புரிந்து வைத்திருக்கின்றோம்? நட்பினை நாம் 5 நிலைகளின் வழியாக புரிந்து கொள்வோம். 1. பரிச்சயமானவர்கள். இவர்கள் உங்கள் பெயரையும் உங்கள் முகத்தையும் அறிந்தவர்கள். உங்களை சுற்றி இருப்பவர்கள், ஆனால் உங்களோடு இருக்காதவர்கள். 2. சௌகரிய நண்பர்கள். இவர்கள் உங்களோடு ஒரே வகுப்பிலோ ஒரே வேலையிலோ இருப்பவர்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அமையக்கூடிய நண்பர்கள். 3. யதார்த்தமான நண்பர்கள். இவர்கள் உங்களுடன் இணைந்து சிரிக்கக்கூடியவர்கள், அவ்வப்பொழுது உங்களுடன் வெளியே வரக்கூடியவர்கள். அவர்களை முழுமையாக வெளிப்படுத்தாதவர்கள், ஆனால் ஒரு சிலவற்றை வெளிப்படுத்துபவர்கள். 4. நெருங்கிய நண்பர்கள். இவர்கள் உங்களின் செயல்பாடுகளை நன்கு அறிந்தவர்கள். உங்களின் தீய பழக்கங்களையும் உங்களின் எண்ண ஓட்டங்களையும் நன்கு அறிந்தவர்கள். நீங்கள் அவர்களுடன் இருக்கும்போது அமைதியை உணர்வீர்கள். 5. சிறந்த நண்பர்கள். இவர்கள் நீங்கள் மோசமான சூழ்நிலைகளை கடந்து செல்லும் போது உங்களோடு உடனிருந்து முகம் சுழிக்காமல் உதவுபவர்கள். உங்களின் முழு கதையினையும் அறிந்தவர்கள். உங்கள் பயணத்தில் உங்களை தாங்கி பிடிப்பவர்கள். வாழ்வில் நீங்கள் கடந்து வரும் அனைவருமே நண்பர்கள் அல்ல. அந்தந்த நிலையில் உள்ளவர்களுக்கு மதிப்பளியுங்கள். தேவையற்றவர்களை விலக்குங்கள். ஊக்கப்படுத்துபவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல நண்பராக இருங்கள். நன்றி.